ஸோ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கட் ஆகுது. நல்லா வெந்திருக்கு. ஸோ எடுத்து ஒரு தடவை நான் சாப்பிட்டு கூட பார்த்துடுறேன். குழந்தைக்கு கொடுக்கறது இல்லை, சூடாக இருக்கு அப்படின்னா நீங்கள் சால்ட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ லேசாக பெப்பர் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 minutes அந்த ஸ்மெல்லுக்கு அது இருக்கட்டும், பட்டர் ஸ்மெல்லுக்கு. எப்படி சூ பண்றேன் பாருங்க. என்னடா சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ரெசிபின்னு சொல்லிட்டு வெறும் உளுந்த பருப்பும் அரிசி வேக வச்சுட்டாங்க அவ்வளவுதானா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதோட நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கும், இந்த சம்மர்ல குழந்தைங்க வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், வயிறு புண்ணு எல்லாம் போக்குறதுக்கும் ஒரு சூப்பரான ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னு அவ்வளவுதான். லேசா அந்த மாதிரி கெட்டியானதும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பவுல்ல மாத்திரலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெக உஷா வைப்ஸ். நம்ம ரெகுலரா என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வியானுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு தெரியல, வியான் சமத்தப்பட்டிருக்கார் வியான். ஸோ இந்த சம்மர் டைம்ல என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதே நான் வந்துட்டு கீழே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ சம்மர் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டே விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா டே விளாக் போடுங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்ன கொடுக்குறீங்க டே விளாகா போடுங்கன்னு. ஆக்சுவலாக கேப்சர் பண்ண டைம் இல்லை அப்படின்றனால தான் நான் வந்துட்டு கொஞ்ச நாளாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலாக அவனுக்கு கொடுக்கக்கூடிய டிஷ்ஷஸ் மட்டும் நான் எடுத்து வீடியோ மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டே விளாக் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்துட்டு நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஃபிங்கர் ஃபுட் தான் கொடுக்க போறேன். ஸோ ஃபிங்கர் ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு 7 months கம்ப்ளீட்டாக இருந்திருக்கணும். ஸோ 8th monthல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க குழந்தைக்கு வந்துட்டு நீங்க ஃபிங்கர் ஃபுட்ஸ் வந்து நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கக்கூடிய ஃபிங்கர் ஃபுட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனானாவா தான் இருக்கணும். ஸோ பனானாவை நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க கொஞ்சம் நீளமா கட் பண்ணி நீங்க வந்து உங்க குழந்தைக்கு கொடுத்து நீங்க வந்து ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபிங்கர் ஃபுட்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தம்பி என்ன கையில வச்சிருக்கானோ அதுதான். ஸோ அதை எப்படி அவனுக்கு ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் கேரட் தான் வந்து அவனுக்கு வந்து ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்க போறேன். ஸோ ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்குறது உன் கையில வச்சிருக்கியே அது வேணாமா? இது என்னடா அநியாயமா இருக்கு. ஸோ இந்த கேரட் தான் வந்து அவனுக்கு நான் ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு ஃபுல்லாக பீல் பண்ணி கொஞ்சம் நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொடுங்க. ஸோ நம்ம பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் 2ஆ போட்டு நீளமாக இருக்கிற பீஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தடியும் இல்லாத மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இது எதுக்கு நம்ம நீளமா கட் பண்றோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க கையில பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு வந்து பல்லு வந்து வளருது, அவங்களுக்கு நிறைய ட்ரூலிங் இருக்கு அப்படின்னா, ட்ரூலிங்னா எச்சி ஊறுது, எச்சி வெளியே வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த டீத்திங் பிஸ்கெட் கூட ஆக்சுவலா செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் வந்துட்டு என்னோட லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ டீத்திங் வந்துட்டு எப்படி பண்றது அண்ட் டீத்திங் பத்தி ஒரு ஃபுல் வீடியோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு நீளம் வந்துட்டு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி குச்சி குச்சியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை ஸ்டீம் பண்ண போறோம். ஸோ அடுப்புல வந்து பாத்திரம் வச்சிருக்கேன், ஸ்டீமர் வச்சிருக்கேன். ஸோ இதுல வச்சுட்டு நீங்க கரெக்டா ஒரு 7 minutes கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது ஈஸியா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 7 minutes இது குக் ஆகட்டும். ஸோ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். கட் ஆகுது. நல்லா வெந்திருக்கு. ஸோ எடுத்து ஒரு தடவை நான் சாப்பிட்டு கூட பார்த்துடுறேன். குழந்தைக்கு கொடுக்கறது இல்லை, சூடா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே எடுத்து வச்சிடலாம். கேரட் இவ்வளோ டேஸ்டா இருக்குமா? இப்போ அடுப்புல வந்துட்டு ஒரு தவா மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த கேரட் வந்து வெந்திருக்கு இல்லையா, நீங்க வந்துட்டு இதை வெறும் இதாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ பண்ணி லேசா நான் சால்ட்டே பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க சால்ட்டே பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு பட்டர் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க அன்சால்டட் பட்டர் இல்லை கீ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஸோ கொஞ்சம் டேஸ்ட் அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் அன்சால்டட் பட்டர் இல்லைன்னா கீ. கீழே போட்டுட்டு மேலே போட்டுட்டு இருக்கான், கீழே மேலன்ட்டு. கேரட் ஆட் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இது 2 to 3 minutes தான். 2 minutes லேசாக அப்படி லேசாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் 1 வயசு மேலே இருக்க குழந்தைக்குமே நீங்கள் வந்துட்டு இதை கொடுக்கலாம். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க. ஸோ இந்த பட்டர் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு 1 வயசு குழந்தைக்கு மேலே கொடுக்குறீங்கன்னா லேசாக சால்ட்டை ஆட் பண்ணி கொடுங்க, அண்டு பெப்பர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் லேசாக அவனுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறேன், லேசாக தான். ஸோ லேசாக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா அந்த பட்டரில் நீங்கள் வந்துட்டு அன்சால்டட் பட்டர் கிடைக்கல, நார்மல் பட்டர் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சால்ட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ லேசாக பெப்பர் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு 2 minutes அந்த ஸ்மெல்லுக்கு அது இருக்கட்டும், பட்டர் ஸ்மெல்லுக்கு. ஒரு 2 minutes அவ்வளோதான் வச்சதுன்னு அப்படியே எடுத்துட்டேன். ஸோ இதோட நான் அவனுக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இளநீ. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் குடிச்சுட்டான். ஸோ சம்மர் டைம்ல வந்து நீங்க குழந்தைங்களுக்கு இளநீ ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. என்ன தங்கம், குழந்தைங்களுக்கு வந்து இளநீ நீங்க கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூலிங்கா கொடுத்தாதான் அவங்க பாடி வந்து ஹீட்டப் ஆகாம இருக்கும். ஸோ அம்மாக்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அடுப்பு மட்டும் ஆஃப் பண்ண மறந்துட்டு, அம்மாக்களுக்கு நான் சொல்றேன், சாரிம்மா, நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, உங்க குழந்தைங்க ஒரு பாடி ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னா உங்க பாடியை நீங்க நல்லா கூலா பாத்துக்கணும். ஸோ நீங்களுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது செய்யறது, ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அவனுக்கு கேரட் வேணுமா, சூடா இருக்கு, இந்தா அவருக்கு எமர்ஜென்சியா வேணுமா அவருக்கு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் கூலிங்காக வந்துட்டு உங்கள் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ வியானுக்கு வந்துட்டு 8 months ஆனதுனால இந்த ஃபிங்கர் ஃபுட் எல்லாமே நான் வந்து அவனுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவனா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். ஸோ அது ஏன் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், குழந்தைங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பார்ட் 2 நான் அடுத்த வீடியோ இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் போடுறேன். ஏன்னா ஒரு 7 months வரைக்கும் அவங்க சாப்பிடாததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கும், அந்த ரீசன் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அதுக்கான வீடியோஸ் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அவ்வளோதான். அவருக்கு இளநியும் இந்த மாதிரி கேரட்டும் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ லஞ்சுக்கு அவருக்கு இதே மாதிரி சம்மர்ல கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பார்க்கலாம். ஸோ வியானுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஊறுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நல்லா ஊறிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மார்னிங் அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே நான் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபின்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் ஈக்குவலைஸ் பண்ணணும் இல்லையா உங்களுக்கு சொன்ன வேர்டை, அதனால அதுக்காக நான் வந்துட்டு இன்னைக்கு ரைஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ ரைஸ்க்கு வந்துட்டு இது வந்து நான் 1.5 spoon கிட்ட நான் ரைஸ் எடுத்துக்கிறேன் வியானுக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு உளுந்து எடுத்துக்கிறேன். ஸோ 1 spoonக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன். போதும். ஸோ 1 spoonக்கு ஒரு கம்மியாகவே எடுத்துருக்கிறேன் உளுந்து. ஸோ அரிசி வந்து 2 spoon போட்டிங்கன்னா உளுந்து வந்து 1 spoon போடுங்க. ஸோ கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படின்னா அதான் ப்ரிஃபரபிள். கருப்பு உளுந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ கருப்பு உளுந்து என்கிட்ட இருக்கு, ஆனால் நான் இன்னும் புடைக்கல அது, அதனால அதை நான் வந்துட்டு அதை எடுக்கல. வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். ஸோ வெயிட் கெயின் சூப்பராக ஆகும். இதை எப்படி நம்ம சம்மர் ரெசிபியா மாத்துறது அப்படின்றத நம்ம செய்யறப்ப பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour நம்ம இதை வந்து ஊற வச்சுட்டு போயிடலாம். லஞ்ச் செய்யறதுக்கு நம்ம ஆல்ரெடி அரிசியும் உளுந்தும் ஊற வச்சிருந்தோம். ஸோ ஊற வச்சு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த உளுந்து நல்லா வெடிச்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பாருங்க உடஞ்சிருச்சு. ஸோ ஈஸியா இந்த மாதிரி உளுந்து வந்து உடையவும் நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்ல தண்ணியில தான் நான் ஊற வச்சிருந்தேன். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு குக்கருக்கு மாத்திக்கலாம். சரிம்மா, இந்த குக்கருக்கு மாத்திடலாம். அரிசியும் உளுந்தும் நம்ம ஊற வச்சிருந்ததை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை அப்படியே மாத்திக்கிறேன். ஸோ இதோட நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு கொஞ்சமா பூண்டு வந்து சின்ன சின்னதா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன்.
குட்டி குட்டியா. ஸோ இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அண்ட் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். 1 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து கரெக்டாக ஒரு 7 விசில் நல்லா மைய வெந்து வந்துருச்சு அப்படின்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இதை மூடி வச்சிடலாம். 7 விசில் வரட்டும். என்னடா சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ரெசிபின்னு சொல்லிட்டு வெறும் உளுந்த பருப்பும் அரிசி வேக வச்சுட்டாங்க அவ்வளோதானா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதோட நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சம்மரில் குழந்தைங்க வந்து பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வயிறு புண்ணு எல்லாம் போக்குறதுக்கும் ஒரு சூப்பரான ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த தேங்காய். ஸோ இந்த தேங்காய் வந்துட்டு இவ்வளோ போதும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஜாரில் மாற்றிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம இதில் வடித்து தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். நான் 2வது தடவை 3வது தடவைலாம் அரைச்சி எடுக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு தடவை தான், அவ்வளோதான். கொஞ்சமாக போதும் தேங்காய் பால், இது போதும், நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு தேங்காய் பால் வந்து முன்னாடியே கொடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி கொடுத்து நீங்கள் பழகினது இல்லை அப்படின்னீங்கன்னா முதல்ல கொடுக்குறப்போ 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு கொடுத்து பாருங்கள். செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வச்சு ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு சம்மரில் நிறைய ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு அல்வா அது எல்லாமே வந்து ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி தான் செஞ்சோம். ஸோ குழந்தைங்களுக்கு வாயில புண்ணு குழந்தைங்களுக்கு வாயில வயிற்றுலலாம் புண்ணு இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக கொடுங்க. நான் வியானுக்கு ஆல்ரெடி கொடுத்ததுனால இது எனக்கு போதுமான அளவாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 7 விசில் அடிச்சிருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மத்து வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி மசிச்சுட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம். ஸோ அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்கு. ஸோ ஆன் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா அந்த தேங்காய் பாலோட சேர்ந்து இது மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதும் சாப்பாடு ரெடி ஆகிடும். என்ன தங்கம், உனக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளோதான். லேசாக அந்த மாதிரி கெட்டியானதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் மாற்றிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவ்வளோதான். சூப்பரான ஒரு சம்மருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னென்ன வேறு கிண்ணத்தில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேமா ஆடுறதுக்காக தான். ஸோ வியானுக்கு வந்து பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக தான் ஸ்பூனும் கொடுக்க மாட்டாரு. ஸோ வர வர வியான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா அவரே வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அவரே சாப்பிட விட்டுருவேன். ஸோ இப்போ கொஞ்சம் அவருக்கு நான் சூடாக இருக்கனால நான் வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த லஞ்ச் வந்து உங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடியை வந்துட்டு கூலிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த டிஷ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ புது டிஷ்ஷஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்க தானாக சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஊட்டினா கூட வேணான்னு சொல்கிற குழந்தைங்க எல்லாருமே. ஸோ இதே மாதிரி சூப்பரான லஞ்ச் ரெசிபிஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.